டிஎன்பிஎஸ்சி 2024 வருஷம் கேட்ட மொத்த கேள்விகள் 28. தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை. மொத்தம் 11 எக்ஸாம் நடந்திருக்கு. வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். முதல் கேள்வி, எவ்வகை வினை? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். சரி, இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினை படித்த உடனே இதனால் பயன் யாருக்குன்னு மட்டும் பாருங்கள். தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். இதால் யாருக்கு பலன்? அதனால் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் பலன் பெறுவர். கரெக்டுங்களா? அப்போது பிறர் பலன் பெற தலைமை ஆசிரியர் உழைக்கிறார். அப்போ இது என்னவா இருக்கணும்? இது பிற வினையாக இருக்கணும். அப்போது ஒரு வாக்கியத்தை படித்த உடனே நம்ம அது தனக்கு பயனளிக்கிறதா, பிறருக்கு பயனளிக்கிறதா, இல்லை பொதுவாக பயனளிக்கிறதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இதனால் பயன்பெறப்போது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள். அப்போ இது பிறவினையில் வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். சரி, அப்போது அப்பா பையனை நல்லா படிக்க வைக்காரு. இதனால் யாருக்கு பயன்? இதனால் மகனுக்கு தான் பயன், அதாவது பிறருக்கு பயன். தந்தைக்கு பயனானா டைரெக்டாக பெனிஃபிட் கிடையாது. நீங்கள் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. பையன் படித்தா என்ன பண்ணுவார்? பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அவர் வெளிநாடு போவார். இதனால் முழுக்க முழுக்க பயன்பெறக்கூடியது பிறர் தான். அப்போ இது பிறவினையில் தான் வரும், தன்வினையில் வரக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. அப்துல் நேற்று வந்தான், இது அவனுக்கு தான் பயன். அப்துல் நேற்று வராமல் இருந்தான், இது எதிர்வினையாக சொல்கிறாப்புல. அப்துல் நேற்று வந்திலன் அப்படின்னா வரவில்லைன்னு அர்த்தம். அப்துல் நேற்று வருவித்தான், எதை வேணாலும் வர வச்சிருக்கலாம். அவன் புத்தகங்களை வர வச்சிருக்கலாம், இல்லைனா மரச்சாமான்களை வர வச்சிருக்கலாம். ஏதோ ஒன்றை வர வைத்தார், அதான் வருவித்தான். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அப்துல் நேற்று வருவித்தான், இதுதான் பிறவினை. பிறருக்கு பயன் தரும் வாக்கியம் பிறவினை எனப்படும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். தன் வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தாள். அப்போ அந்த மாலை என்ன பண்ணலாம்? வள்ளி தனக்கு போட்டுக்கலாம், இல்லை யாருக்காவது விற்பனை செய்யலாம், இல்லை கோயிலில் யாருக்காவது வாங்கிட்டு போய் அதை கடவுளுக்கு சாத்தலாம். அப்போது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் தன்வினை தொடர்ந்து இருக்கக்கூடாது. இது பொதுவினை, அதாவது செய்வினையாக இருக்கணும். தன்வினையும் இல்லாமல் பிறவினையும் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் செய்வினை தொடர். ரெண்டாவது கொஸ்டின் கண்டிப்பாக தப்பு. ஏன் தப்பு? வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது, இந்த மாதிரி ஆள் வந்தாலே அதுக்கு பேர் செய்யப்பாட்டு வினை. மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது, ரெண்டாவது வாக்கியமும் மூணாவது வாக்கியமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுவும் செய்யப்பாட்டு வினை. மாலை வள்ளி தொடுத்திலல், இது எதிர்மறை வாக்கியம். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி, சிடி இல்லைன்னா ஏ டிக் பண்ணலாம். ஆனால் ஏயும் பொருத்தமான பதில் இல்லை. ஏன்னா தொடுக்கப்பட்ட மாலை வள்ளிக்கும் பயன்படும், அதே சமயம் மற்றவர்களுக்கும் பயன்படும். ஸோ தனக்கும் பயன்படும், பிறருக்கும் பயன்படும். அப்போ தன்வினைன்னு சொல்லக்கூடாது, பிறவினைன்னு சொல்லக்கூடாது, செய்வினைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செய்யப்பாட்டு வினை தொடரை காண்க. அவள் பாட்டு பாடினாள். பாட்டு அவளால் பாடப்பட்டது. இந்த ஆள்னு வந்தாலே அதுக்கு பேர் செய்யப்பாட்டு வினைத்தொடர். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இதால் யாருக்கு பயன்? இதால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு தான் பயன், அதாவது பிறருக்கு தான் பயன். அப்போ இது என்னவா இருக்கணும்? இது பிற வினை தொடராக மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. ஆல் வந்தால் என்னன்னு பார்த்தோம்? செய்யப்பாட்டு வினை தொடர்னு பார்த்தோம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. அப்போ இது செய்யப்பாட்டு வினைத்தொடர், இது கரெக்டு. அப்துல் நேற்று வந்தான், இதால் யாருக்கு பயன்? அவனுக்கு, அப்துலுக்கு மட்டும்தான் பயன். அப்போ இது தன் வினை தொடர், இது செய்வினை கிடையாது. ஆப்ஷன் பி தப்பு. கவிதா உரை படித்தாள், அவள் படித்தா யாருக்கு பலன்? அவளுக்கு மட்டும்தான் பலன். அவள் தான் பரீட்சையில் பாஸ் பண்ண போகிறா, அவள் தான் வேலைக்கு போக போகிறா. கவிதாவுக்கு மட்டும்தான் பலன். அப்போ அது என்னவாக இருக்கணும்? அது தன்வினை தொடராக இருக்கணும், பிறவினை தொடராக இருக்கக்கூடாது. அப்துல் நேற்று வருவித்தான், இது என்னது? இதால் யாருக்கு பயன்? பிறருக்கு பயன். அப்போ இது பிறவினை தொடராக இருக்கணும். அப்போ சரியான பொருத்தம் எது? ஆப்ஷன் ஏ மட்டும்தான். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, அது செய்யப்பாட்டு வினை தொடர். கரெக்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. செய்வினை தொடரை கண்டறிக. செய்வினைனா என்ன? தனக்கும் பயன்படணும், அதே சமயம் பிறருக்கும் பயன்படணும். ரெண்டுக்குமே பொதுவாக இருந்தால் அதுக்கு பேர் செய்வினை தொடர். கயல்விழி பாடாதே கிடையாது. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள், கயல்விழியால் பாடப்பட்டது, கயல்விழி பாடி மகிழ்வித்தாள். அப்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும். பாருங்களேன். ஆப்ஷன் சி ஏன் கிடையாது? கயல்விழியால் பாடப்பட்டது, அது செய்யப்பாட்டு வினைத்தொடர். கயல்விழி பாடாதே, இது எதிர்மறையாக சொல்கிறாங்க. கயல்விழி பாடி மகிழ்வித்தாள். மகிழ்வித்தாள்னா என்ன வந்துடும்? அது பிறவினை தொடராக வந்துடும். மகிழ்வித்தாள்னா மற்றவர்களை தான் மகிழ்விக்க முடியும், பிறரை தான் மகிழ்விக்க முடியும். கரெக்டுங்களா? தனக்கும் பயன்படணும்,
பிறருக்கும் பயன்படணும், அதுதான் செய்வினை தொடர். கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். கயல்விழி அவள் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கா, ஆனால் அவளை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேட்குறாங்க. அதனால் கயல்விழிக்கும் மகிழ்ச்சி தான், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி தான். கரெக்டாக? அப்போ கயல்விழி பாடும் பொழுது தனக்கும், அதாவது கயல்விழிக்கும் பயன்படுகிறது, அவளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயன்படுது. அப்போ இது தன்வினையும் கிடையாது, பிறவினையும் கிடையாது, இது வந்து செய்வினை. புரியுதா உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பிற வினை தொடரை காண்க. அதாவது பிறருக்கு பயன்படும் வினை. அவனை திருந்தச் செய்தான், இதான் ஆன்சர். மற்றவனை, அதாவது இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவனை கூப்பிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, இப்படிலாம் இருக்காதப்பான்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அவன் திருந்திட்டான். அப்போ யார் திருத்தினது? நீங்கள் தான் அவனை திருந்த செய்தீங்க. இதெல்லாம் யாருக்கு பயன்? அவனுக்கு மட்டும். நீங்கள் யாரை திருத்தினீங்களோ அவனுக்கு தான் பயன். அப்போ இதுதான் சரியான பதில். பிறவினை தொடர், அவனை திருந்தச் செய்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிற வினை சொற்களை கண்டறிக. நனைந்தான், படித்தான், இல்லை. மலையில் நனைந்தான், அவன் மலையில் நனைந்தான். இதில் யாருக்கு பெனிஃபிட்டு, யாருக்கு பலன்? அவனுக்கு மட்டும்தான் பலன். அவன் தான் சந்தோஷமாக இருக்க போகிறான், இல்லை அவனுக்கு தான் காய்ச்சல் வரப்போகுது, ஏதோ ஒன்று. அவன் படித்தான், அவன் படித்தான்னா அவனுக்கு தான் முன்னேற்றம் கிடைக்க போகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி, திருத்தினான் நனைந்தான். திருத்தினான் எப்படி சொல்லலாம்? காவல்துறை அதிகாரி அவனை திருத்தினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் யாருக்கு பெனிஃபிட்? இது வந்து பிறவினை, கரெக்டு. ஆனால் நனைந்தான்கிறது தப்பு. நனைந்தான்கிறது தன்வினை சொல். வருவித்தான், திருத்தினான், இது கரெக்டு. புத்தகங்களை வருவித்தான், அவனை திருத்தினான். அப்போ ஆப்ஷன் சி தான் பொருத்தமான பதில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி யாழ் மீட்டினாள். சரி, யாழ்னா என்ன? அது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை மீட்டதுனால யாருக்கு பயன்? அவளுக்கும் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், அதை சுற்றி நின்று கேட்டிருக்க எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இது தன்வினைன்னு சொல்லலாம், பிறவினைன்னு சொல்லலாம். அதாவது தனக்கும் பயன்படுகிறது, பிறருக்கும் பயன்படுகிறது. அப்போ தனக்கும் பிறருக்கும் பயன்பட்டால் அது என்னவா இருக்கணும்? அது செய்வினை தொடராக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின், எவ்வகை வினை? அவன் திருந்தினான். அவன் திருந்தினா யாருக்கு பயன்? அவனுக்கு மட்டும்தான் பயன். அப்போ இது தன்வினை வாக்கியம். இது அவனை திருத்தினான் அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். அப்போ இதில் ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சட்டி உடைந்து போயிற்று, எவ்வகை வாக்கியம்? இது வந்து செய்யப்பாட்டு வினை. இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின். சட்டி உடைந்து போயிற்று. அடுத்த கொஸ்டின், அப்துல் நேற்று வருவித்தான். 3வது தடவை பார்க்குறோம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் வந்து பிறவினை. பிறருக்காக வர வைத்தான், அதனால் இது வந்து பிறவினை வாக்கியம். அடுத்த, அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது என்ன வினையாக இருக்கணும்? இது கண்டிப்பாக தன் வினையாக மட்டும்தான் இருக்கணும். இறைவன் கோபப்பட்டார், அதனால் இறைவன் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டார், அதனால் இறைவனுக்கு மட்டும்தான் பயன். அப்போ இது தன்வினை வாக்கியமாக மட்டும்தான் இருக்கணும். ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்த கொஸ்டின், நான் திடலில் ஓடினேன், நான் விளையாடினேன், நான் படித்தேன். இதெல்லாம் யாருக்கு பெனிஃபிட்டு? எனக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு. இது எனக்கு மட்டுமே பயன் தரும். அப்போ இது வந்து தன்வினை வாக்கியம். கரெக்டாக? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அப்துல் நேற்று வருவித்தான், 4வது தடவை கேட்குறாங்க. இது பிறவினை வாக்கியம். அடுத்த கொஸ்டின், தன்வினை தொடரை கண்டறிக. அகமது நேற்று வந்தான், அப்பா நேற்று வருவித்தார். கண்டிப்பாக அப்பா நேற்று வருவித்தார் கிடையாது. அப்பா நேற்று வருவித்தார் அப்படிங்கிறது அது என்னது? பிறவினை வாக்கியம். எவ்வளவு உயரமான மரம்! இது வந்து ஆச்சரியமாக சொல்கிறது. பூக்களை பறிக்காதீர், இதுவும் கிடையாது. அகமது நேற்று வந்தான். அகமது நேற்று வந்ததுனால யாருக்கு பெனிஃபிட்? அவனுக்கு மட்டும்தான் பெனிஃபிட். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செய்யப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, பத்திரம் பதிவு செய்தான், பத்திரம் பதிவு செய்தால், பத்திரம் பதிவு செய்யவில்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்குது. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஸ்டின், தன்வினை தொடரை கண்டறிக. பதவியை விட்டு விலக்கப்பட்டான், பதவியை விட்டு நீக்கப்பட்டான். இதெல்லாம் வேற யாரோ ஒருத்தங்க செஞ்சுருக்காங்க. பதவியை விட்டு நீக்கினான், இது இவங்க என்ன பண்ணுறான்? இவன் யாரையோ நீக்கியிருக்கான். பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னா அவனே ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போயிட்டான். அப்போ இதுதான் தன்வினை தொடர். ஆப்ஷன் டி மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். பதவியை விட்டு நீங்கினான், அவனுக்கு வேலை பார்க்க பிடிக்கல, அதனால் என்ன பண்ணிட்டான்? ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வெளியில் போயிட்டான். இது தன்வினை தொடர். அடுத்த கேள்வி, கவிதா பாடம் படித்தாள், வாக்கிய அமைப்பை கண்டறிக. இதால் யாருக்கு பலன்? கவிதா பாடம் படித்தா அவள் தான் பரீட்சையில் பாஸ் பண்ண போகிறா, அவள் தான் வேலைக்கு போக போகிறா, அவள் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறா. அப்போ இது வந்து தனக்கு மட்டுமே பயன்படக்கூடிய வினை, அதாவது கவிதாவுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய வினை. அப்போ இது தன்வினை வாக்கியம். அடுத்த கேள்வி பாருங்கள். கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது, அந்த ஆள் செய்யப்பட்டு வினைன்னு சொல்லிடலாமா? ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. அடுத்து, பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர், அவர்கள் நன்றாக படித்தனர். பிறவினை
பிறருக்கு பயன்படும் வினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். தலைமை ஆசிரியர் வருவிச்சிருப்பாரு. மொத்தமாக ஒரு 2000-3000 புக்கு வந்திருக்கும். என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போ இதுதான் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதோட இந்த டெஸ்ட் முடியுது. அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.